பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். அண்ணன் தம்பி, வேதத்தில் நிறைய அண்ணன் தம்பிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான காரியம் நான் உட்காந்து யோசித்தது உண்டுன்னா, அண்ணன் தம்பி இரண்டு பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதில் முக்கியமாக பார்த்தா அண்ணன்மார்கள் சற்று தனித்து விடப்பட்டு தம்பியா இருக்கிற அந்த ஸ்தானத்தை கொண்டவர்களை மாத்திரம்தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிற விஷயமா இருக்கட்டும், இல்லை நேசிக்கிற விஷயமா இருக்கட்டும், ஊழியத்துக்கு பயன்படுத்துகிற உயர்த்துகிற விஷயமா இருக்கட்டும் பயன்படுத்துகிறார். இப்போ ஒரு 3 பேரை நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், ஆதி ஆகமத்தில் காயின் ஆபேல். காயின் எப்படிப்பட்டவனா இருந்தான்? துஷ்ட மனுஷனா இருந்தான், அவனை வெறுத்தாரு. ஆனால் ஆபேலை அவனுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டு அவனை சிநேகித்தாரு. அதே மாதிரி நம்ம பார்க்க போகும்போனா ஆரோன் மோசே. இந்த ஆரோன் மோசேல கூட பாருங்க, மோசேயே தான் ஆண்டவர் சிநேகித்து ஊழியத்துக்கு என்று பயன்படுத்தி தன்னுடைய தலைவனா வைத்தார், இருதயத்துக்கு ஏற்றவனா வைத்தாரு. ஆனா ஆரோன் ஒரு ஆசாரியனா அவ்வளவா மோசே அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லாம ஒரு மனிதனாய் தான் இருந்தான். அதே போலதான் இந்த ஏசா யாக்கோபு. அப்போ நான் யோசித்த பொழுது இந்த ஏசா யாக்கோபு இந்த 2 பேரை நான் பார்க்கும் பொழுது எனக்குள்ள யோசனை வந்தது என்னன்னா, ஏன் அண்ணன்கள் இருக்கும் பொழுது தம்பியை கர்த்தர் நேசித்தாரு? அப்போ ஏசா என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் இது தெரிந்த விஷயம்தான். புத்திர பாக்கியத்தை அவன் என்ன பண்ணா? இழந்து போனான். சேஷ்ட புத்திர பாக்கியத்தை அவன் இழந்து போனான். அது அப்பா அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்களாம், வீட்டுக்கு முதலாவது பிறக்கிற மூத்த மகனாகிய அவனுக்கு மட்டும்தான் மொத்த சொத்தும் போய் சேருமா. மீதி கீழே இருக்கிற யாருக்கும் அந்த சொத்து போய் சேராது. அப்போ அவன் என்ன பண்ணி இருந்திருக்கலாம், அவன் 2 பேரை பத்தியுமே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசா வனசஞ்சாரி, அவன் ரோமங்களை நிறைந்தவன், வேட்டையாடுறதுல வல்லவன். ஆனா யாக்கோபு பாத்தீங்கன்னா கூடாரவாசி, ஆனா குணசாலி. ஆனா அந்த யாக்கோபுன்ற எத்தன் அவன் 2 காரியங்களை அண்ணன் இடத்துல இருந்து ஏசா கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கிக்கிறான். ஒண்ணு அந்த சுதந்திர சொத்தை வாங்கிக்கிறான், 2வது ஆசீர்வாதத்தையும் ஏமாற்றி தான் வாங்குறான். ஒண்ணு அது வெகுளித்தனமா கொடுத்துட்றான், ஏசா சாப்பாட்டுக்காக வெகுளித்தனமா கொடுத்துட்றான். 2வது ஏமாத்தி வேஷம் போட்டு ஏமாத்தி அம்மாவையினால கற்பிக்கப்பட்டு வாங்கப்படுகிற ஒரு காரியம். இது எத்தனைங்கிறது அந்த யாக்கோபுங்கிறதுக்கு கரெக்டா இருக்கு. ஆனா நான் யோசித்தேன், இதுக்காக தான் நான் யோசித்தேன், இவன் தானே ஏமாத்தினா, இதுல ஏசா எந்த தவறுமே பண்ணலையே, ஆனா யாக்கோபை தானே ஆண்டவர் நேசித்தாரு அப்படின்னு யோசிக்கும் போதுதான் தெரிஞ்சது, அந்த சேஷ்ட புத்திர பாகம் என்பது என்ன. தகப்பனுக்கு மிகவும் முக்கியமான, தகப்பனுக்கு உண்டானதை எல்லாம் மூத்த சகோதரன் மூத்த மகனுக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு பொக்கிஷம். ஒரு அதை வைத்து அவன் வாழ்நாள் முழுவதும் அதை அவன் வச்சிருக்கணும். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், அதை அசட்டை பண்ணிட்டான். இன்னைக்கு நம்ம கூட என்ன தெரியுமா பண்றோம், நாமெல்லாம் யாருடைய பிள்ளைங்கள்? ஏசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள். நாமெல்லாம் யாரு? எப்படி சொன்னா ஏசாவை போல நம்ம கூட யாரு? மூத்த குமாரர்கள் தான். நம்ம கூட நம்ம இடத்துல ஆண்டவர் நமக்கு கொடுப்பதற்காக நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை உதாசீனப்படுத்திட்டு அசட்டையா எண்ணி விட்டுட்டு இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை, பணம், சொத்து, நகை, பேரு, புகழ், இதை நாடி நம்ம அந்த உலகத்துக்கு நோக்கி ஓடுறோம். அவன் வயிற்றுக்கு வெறும் நான் இழைச்சி போயிருக்கிறேனே, எனக்கு கூழ் கொடுச்சியன்னா நான் கொஞ்சம் என் தெம்பாயிடுவேன்லன்னு சொன்னான். நான் யோசித்து பார்த்தேன், இவன் வேட்டையாடுறவன். எத்தனை மான்களை வேட்டையாடி சாப்பிட்டுருக்கலாம், எத்தனை காடைகளை வேட்டையாடி சாப்பிட்டுருக்கலாம், எத்தனை முயல்களை வேட்டையாடி சாப்பிட்டுருக்கலாம். அவன் நிறைய இறைச்சி சாப்பிட்டு தன்னை பலப்படுத்தி இருந்திருக்கலாமே, நிறைய புரோட்டீன்ஸ் அவனுக்கு கிடைச்சிருக்குமே. அப்படி இருக்கும் பொழுது சாதாரண வெஜ் கூழை குடித்து தேற்றிக் கொள்ளுகிறேன்னு சொல்லிட்டு இவன் வந்தானே, எந்த அளவுக்கு வெகுளி ஏமாளியா இருந்திருக்கிறான்னு சொல்லிதான் நான் யோசித்தது உண்டு. ஆனா குணசாலி தான், ஆனா தந்திரவாதியும் கூட. யாக்கோபு என்ன பண்ணிட்டான், தந்திரமா வாங்கிக்கிட்டான். இன்னைக்கு உலக மக்களாகிய நம்ம என்ன பண்றோம், தேவன் நமக்கு அளவில்லாத ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு, அதை ஒரு பொருட்டாவே மதிக்காம, நான் அவரோட பிள்ளை, எனக்கு இருந்தாலும் எனக்கு தான் தர போறாரு, நான் ஏன் அதை நாடி தேடி ஓடணும்னு சொல்லிட்டு நம்ம அதை ஒரு அசட்டையா அற்பமா நினைச்சிட்டு உலகத்துல ஓடி ஓடி உழைச்சி கள்ளத்தனம் பண்ணி திருட்டு இது பண்ணி குறுக்கு வழியில போய் நிறைய ஆஸ்திகளையும் பணங்களையும் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோம். உண்மையாகவே இதனாலதான் ஆண்டவர் ஒருவேளை ஏசாவை வெறுத்தாரோ அப்படிங்கிற மாதிரி தான் என் மனசுக்கு பட்டது. இவ்வளவு இந்த வசனம் எங்க போடப்பட்டிருக்குன்னா, ரோமர் 9ஆம் அதிகாரத்துல
13வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று போடப்பட்டிருக்கிறது. அதுதான் பாத்தீங்களா, நம்ம ஏசாவை போல என்ன பண்றோம்னா, நமக்கு எல்லா அதிகாரமும் இருந்தும் அவருடைய பிள்ளைங்கிற அதிகாரம், அவருடைய குமாரன் என்கிறதான நமக்கு உண்டான புத்திர சுவிகாரத்தை எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு உலகத்தை நோக்கி ஓடுறோம். பாத்தீங்கன்னா அற்பமா அழிந்து போகக்கூடியதான காரியத்தை நோக்கி ஓடுறோம். பாத்தீங்களா, அந்த கூழ் எவ்வளவு நேரங்க? ஒருவேளை அவன் சாப்பிட்டு ஜீரணமானா அது வேற. அந்த ஒரு கூழுக்காக மொத்த சொத்தையுமே கொடுத்துட்டான், புத்திர சுவிகாரத்தையே கொடுத்துட்டான் மொத்தமா, இல்லையா? அப்போ அவனுக்கு அது ஒரு ஏமாளித்தனம் தானே, அசட்டை பண்ணின காரியம் தானே, அது ஒரு பொருட்டா நினைக்கல, மதிக்கல, அதனுடைய கனம் அவனுக்கு தெரியல. நம்ம இன்னைக்கு அப்படி காணப்படாதபடிக்கு நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிற சிலுவையில் அவர் சும்மா சம்பாதிச்சு வைக்கல நமக்கு ஆசீர்வாதங்களை. மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி சிலுவையில பிசாசின் தலையை நசுக்கி நம்மளுடைய மொத்த பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் எல்லாவற்றையும் விலைக்கிரயமா கொடுத்து சொந்த ரத்தத்தினால சம்பாதித்து நமக்காக வைத்திருக்கிறாரு. அதை நீங்களும் நானும் அசட்டை பண்ணுவோமானால் ஏசாவை காட்டிலும் நம்மை வெறுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தேவ பிள்ளைகளே. ஆகையினால நம் தகப்பன் நமக்கு ரத்தத்தினால சம்பாதித்து வைத்த அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஏசாவை போல அற்பமாய் அசட்டை பண்ணாதபடிக்கு இன்றைக்கு உங்களிடத்துல நான் அன்பாய் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை இந்த தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவீராக. எத்தனையோ பேர் வெகுளித்தனமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அற்பமாய் எண்ணி இந்த அழிந்து போகிற உலக பொருளுக்காக ஆசைப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இதை புரிய வைக்கும் விதத்தில் அவர்களோடு பேசும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட கூட அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.